இந்தியாவோட நம்பர் 1 கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா போனஸ் அறிவிச்சிருக்காங்க. அது யார்? நம்ம அம்பானி தான், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக்குக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து போனஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா மீட்டிங் வைப்பாங்க. மீட்டிங்கில் வந்துட்டு இதுமாரி இந்த 1:1 ரேஷியோ 2:1 ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆல்ரெடி அம்பானி வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போர்ட் மெம்பர்கிட்ட 1:1 அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இப்போ 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தான் அஃபிஷியலாக வந்து பண்ணுவாங்க. எல்லா ஷேர் ஹோல்டர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணிடுவாங்க. பட் இவர் ஏஜிஎம்மில் வந்து வித்தியாசமாக சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி எல்லாத்தையும் பேசிட்டார் போல். இப்போ கன்ஃபார்மாக வந்து 1:1 வந்து கொடுக்குறாங்க. அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இன்னும் ரெக்கார்ட் டேட்டு தான் எப்போன்னு தெரியல. ஸோ அது வந்து 5ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிலையன்ஸை பொறுத்தவரை அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைலர் வந்து ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் வாங்குகிற ஒரு ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எல்லா பிஸ்னஸும் அனில் அம்பானிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லாஸ் வந்து பண்ணியிருக்காரு. பட் முகேஷ் அம்பானியோட பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாகவே பண்ணுவாங்க. பட் பெரிய லாஸஸ் எதுவுமே அவங்க வந்து இன்ன வரையும் பெருசாக பண்ணதே கிடையாது. இப்போ வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா போனஸ் அறிவிச்சிருக்காங்க 1:1ன்னு. 5ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா கிட்டே இருக்குது. ஸோ பிவோட் பாயிண்டட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையும் வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம். பட் எல்லாமே உங்களோட டிசிஷன் தான். ஸோ இதில் நான் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி சில ஸ்டாக்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இதை செக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட வந்து செக் பண்ணிவிட்டு வாங்குறனா வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிடிஎஸ்எல் வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதில் நம்ம அதிக சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தாங்க. நல்ல லாபமும் வந்து அடைஞ்சிருந்தாங்க. 15% கிட்ட மேலேயும் போயிருந்தது. ஸோ ரிலையன்ஸும் நீங்கள் பாருங்கள். 5ஆம் தேதி வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன். என்ன ரேஷியோ கொடுக்குறாங்க, எப்போ வந்து ரெக்கார்ட் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ரிலையன்ஸை பொறுத்தவரை அவங்க டிவிடெண்டும் தரக்கூடிய ஸ்டாக்கு தான். மார்க்கெட் கேபிடலைசேஷனில் இவங்க தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.